மத்திய அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் உள்ளது. பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க அவர்கள் இப்போது ஆன்லைன் படிவம் ஃபார்ம் 6ஐ பூர்த்தி செய்ய வேண்டும். ஓய்வூதிய நடைமுறை தொடர்பான இந்த புதிய ஒழுங்குமுறை நவம்பர் 6, 2024 முதல் நாட்டில் அமலுக்கு வந்துள்ளது. ஓய்வு பெறும் ஊழியர்கள் பவிஷ்யா அல்லது இ-ஹார்ம்ஸ் போர்ட்டலை பயன்படுத்தி புதிய ஒற்றை ஓய்வூதிய படிவம் 6ஐ நிரப்பலாம். ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களின் காகித விண்ணப்பங்கள் இனி பரிசீலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் பணியாளர்கள் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகத்தில் உள்ள ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஓய்வூதிய விண்ணப்ப படிவங்களை காகிதத்தில் நிரப்பலாம் என்ற வசதி இருந்தது. ஆனால் இப்போது மத்திய அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெறும் ஊழியர்கள் ஓய்வூதியத்திற்கான ஆன்லைன் ஓய்வூதிய படிவத்தை நிரப்ப வேண்டும். இந்த புதிய விதியானது அரசாங்க செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு வேலைகளில் இருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு இந்த ஓய்வூதிய படிவங்கள் 6A பவிஷ்யா அல்லது இ-ஹார்ம்ஸ் போர்ட்டலில் ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. பவிஷ்யா போர்ட்டல் என்பது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறையின் ஒரு முயற்சியாகும். இதன் கீழ் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளிலேயே நிலுவைத் தொகை மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான உத்தரவுகள் என அனைத்தையும் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி புதிய ஓய்வூதிய படிவம் 6 ஆனது பவிஷ்யா மற்றும் இ-ஹார்ம்ஸ் 2.0 போர்ட்டல்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு நவம்பர் 16 முதல் மத்திய அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 4, 2024 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய படிவம் 6 பவிஷ்யா மற்றும் இ-ஹார்ம்ஸ் 2.0 போர்ட்டல்களில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.